வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் தலைவாஸ் தயாரிப்பில் உருவாகிருக்கிற 2வது படைப்பு. ஹலோ பூமர் அங்கிள், உங்கள் ட்ரெண்டெல்லாம் போன சீசன்லேயே முடிஞ்சு போச்சு. நீங்கள் கிளம்புங்க, இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம். லெட் மீ டெல் யூ அ குட்டி ஸ்டோரி அபவுட் 2K கிட்ஸ். தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா. அது என்ன 2K கிட்ஸ் ஸ்டோரி? எங்களுக்கெலாம் ஸ்டோரி கிடையாதா? நாங்கள் 90s கிட்ஸ் லைஃப் பற்றி சொல்ல போகிறோம். நோ, முதல்ல எங்கள் ஸ்டோரியை தான் கேட்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 90s ஸ்டோரி தான். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஹலோ அங்கிள், 90s வர்சஸ் 2Kன்னு சொல்லிட்டோம். நாங்கள் யூத்து, எங்களுக்கு ஈஸி. வயசான காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி போட்டின்னு வந்துட்டா நாங்கள் வேறு மாதிரி. சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். வேற என்ன, எங்கள் இன்ட்ரோ தான். எங்கள் இன்ட்ரோ நீங்கள் பார்த்தது இல்லையே. நீங்கள் பிறந்தது இப்போ தானடா. என்ன பெருசாக இன்ட்ரோ? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இல்லைனா பாபா பிளாக் ஷிப் பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறீங்க, அதுதானே? அங்கிள், நீங்கள் ட்ரெண்ட்லே இல்லை. எங்கள் தலை அனிருத் இருக்காரு. யார் இவனா? டேய், உன்னை யாரா கூப்பிட்டது? நான் மியூசிக் டைரக்டர் அனிருத்தை பற்றி சொன்னேன்டா. போடுறான் நம்ம பாட்டை. ढोलमा ऐसा लंगड़ी मालमा तेजी गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोते उठा कलगले पलचिन पल पलक मिटा मन लोकले அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள், தீர்ந்தது சந்தேகம். என்ன எங்களை கலாய்க்கிறீங்களா? உங்களுக்கு மியூசிக் பத்தி என்ன தெரியும்? எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியும்? அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற ஓவர் நைஸா இருக்கு. பார்த்தீங்கல்ல எங்கள் ரெஸ்பான்ஸை? இதுக்கு பேர் தான் டான்ஸா? நல்ல வேலை நீ டூயட் சாங் கார்ல. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் லவ்வுக்கு ஸ்பெல்லிங்காச்சும் தெரியுமா? நாங்கள் இப்போ எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறோன்னு பாருங்க. அப்படியா? இரு, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். Hi Malini. Excuse me. I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும். Sorry for the disturbance. ஏய் சும்மாறா. நீ அவ்வளவு அழகு. இந்த அட்ரஸ் எங்க இருந்து கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு ஆறா புலமா போயிட்டு இருக்கு. கூட பேசுற மறந்துட மாட்டேனா? கடுப்பேத்துறார் மயிலார். இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் லவ் இட். நம்ம சந்திச்சு 2 hours இருக்கு, அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லிடுறேன். ஆனா நீ தப்பா நினைக்க போற. என்ன 2 மணி நேரம் பொறுத்துட்டு. This is too fast for me. சரி, வேணாம் வேணாம், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்தை. What? What are you saying? I'm saying please marry me. Thank you.
என்னப்பா அது டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டீங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் லவ்வா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக லவ் பண்ணாதான் என்ன? இப்போ பாருங்க எங்களை. என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கு தேடி பார்க்கிறேன் காத்தோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே. யார் சார் இவரு? கொரோனா பேஷண்டா? 6 feet டிஸ்டன்ஸ்லேயே லவ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. காதலும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். அம்பி ஒரு லெட்டர் கொடுத்தானே, அதுக்கு ரிப்ளை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீயே படி. விடுனர் பி ராமானுஜம் பிராக்கெட்டுக்குள்ள அம்பி காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டி விண்ணப்பம். அன்புடையீர் உபய குஷலோபரி. தங்கள் மனதில் காதலனுக்குரிய இடம் காலியாக இருப்பதாக அறிகிறேன். அதில் அம்பியாகிய நான் இடம்பெற வேண்டிய இந்த விண்ணப்பம். தாங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் தங்களின் சிறந்த பிராணநாதனாக இருந்து கடைசி மூச்சு உள்ளவரை உங்களை காப்பாற்ற அயராது பாடுபடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். உனக்கெல்லாம் எவ்வளவு மாட்ட மாட்டாடா, உங்க அப்பா அம்மா பிடிச்சு கொடுத்தாதான் உண்டு. ஹலோ அங்கிள், இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்ல கூட தைரியம் இல்லை. இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருந்திருக்கலாம். கிட்னா என்னன்னு தெரியுமாயா உனக்கு? ஒரு நாளாவது 90s கிட்டா இருந்து பார்த்துருக்கையா? வந்து பார், எவ்வளவு அடி, எவ்வளவு உதை, எவ்வளவு சிக்கல், எவ்வளவு டென்ஷன். 90ஸ்ல வாழ்ந்தவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. எதையும் எடுத்தமா கௌத்தமானா செய்ய முடியாது. அதைத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ 90s கிட்டா இருந்து பார், அப்ப புரியும். என்ன இருந்து பாக்குறிய? ஒரு நாள் லைவ்ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார். அவன் கிளம்பிட்டான். விதியை மாற்றி அமைக்கிற முயற்சியில முதல்ல காலத்தை தாண்டி பயணிக்க கிளம்பிட்டான். இதுதான் 90s-ஆ? என்ன வருஷம் இது? ஓ 96-ஆ? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டஸை போடுவோம். அடடா, ஒய்ஃபை வேணுமே. அங்கே ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். ஹலோ ப்ரோ, இங்கே ஒய்ஃபை இருக்கா? ஓ அதுவா, வாங்க. இது என்னோட ஒய்ஃபை, இவங்க ராமநாத ஐயாவோட ஒய்ஃபை, நம்ம ஆட்சி ஐயாவோட ஒய்ஃபை. இதில் உங்களுக்கு எந்த ஒய்ஃபை வேணும்? ஒய்ஃபைனா என்னன்னே தெரியல. ப்ரோ, இங்கே 5G-ஆவது இருக்கா? 5G-யா? 5G இல்லை, LG தான் இருக்கு. என்னங்க வச்சுக்க. ஒய்ஃபை கேட்டால் ஒய்ஃபை காட்டுறாங்க, 4G 5G-யை கேட்டால் LG டப்பாவை காட்டுறாங்க. இந்த 90s லைஃப்பில் நான் என்ன கஷ்டப்பட போகிறேனோ. சரி, டிவியாவது பார்க்கலாம். கண்ணின் மணி
வெப் சீரிஸை போட்டால் சித்தி சித்தப்பான்னு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக போடுறாங்க. சரி சேனலையாவது மாற்றுவோம். புண்ணிய நீரோடு திருவேணி பேரோடு போற்றி நீராடும் கங்கா யமுனா சரஸ்வதி. என்னடா இது, இந்த சேனல்ல அந்த 90s அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் வருது. சரி நம்ம மார்வல்ஸ் படமாவது பார்ப்போம். என்ன கொடுமை சார் இது. என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஹலோ தம்பி, யாருப்பா நீ? வந்த உடனே கிளம்புறன்ற? நானா? ஓ அப்படியா, நீ 2K கிட்டா? தம்பி, வீட்டுக்குள்ள மொபைல் பார்க்கறதும் டிவி பார்க்கறது மட்டும் வாழ்க்கை இல்லப்பா. வெளியே பசங்களோட விளையாடுறதும் மகிழ்ச்சியான தருணங்கள் தான். கொஞ்சம் அங்க பாருப்பா. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டோரோ நரிவூரோ கருவேலங்காட்டோரோ அத்தானை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. சூப்பர் ப்ரோ. ஆமா, ஜாயின்ட் ஃபேமிலினா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, வாட்ஸ்அப்ல குரூப் ஃபார்ம் பண்ணி மெசேஜ் அனுப்புறது தானே? அது இல்லப்பா, நாங்க குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றத பாருப்பா. ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். நானும் இந்த குடும்பத்தோட ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமா வாப்பா. ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. Armugam Tata, congrats. You got green card. யார் என்று தெரிகிறதா? அரேனா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. I enjoyed that.